நம்மளோட அந்த மண்டல் சொல்லுவாங்க, இதுக்கு வந்து அந்த அம்மா வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. சரியா? அந்த அம்மாலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, குழந்தைங்கள்லாம் பார்க்கணும், இந்த குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. புல்வாமா அட்டாக் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா தூக்குமா கையா. முன்னாடி வாமா. புல்வாமா அட்டாக்னா என்னம்மா? சார் இன்னைக்கு வந்து பிளாக் டேன்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலா 40 மெம்பர்ஸ் வந்து ஒரு அட்டாக்ல வந்து இறந்துருப்பாங்க சார். சரி, ஓகே, அவங்க ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. நான் சொல்றதை கொஞ்சம் எல்லாருமே கிளியரா கவனிச்சுக்கணும். இந்த இந்தியா அளவில் என்ன நடக்குது, குளோபலா என்ன நடக்குது, நம்ம அடிக்கடி நம்ம டியூஷன்ல சொல்லி தரோம் தான் பார்க்குறோம். புல்வாமா அட்டாக்ன்றது 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கான்வாய் வந்து டிராவல் பண்ணும்போது நடந்தது. இந்த கான்வாய்னா என்னன்னா மிலிட்ரி ராணுவ வாகனங்கள்லாம் அணிவகுத்து செல்லும். அணிவகுத்து செல்றதுன்னா எப்படி அப்படின்னா, இப்போ ஜம்மு டு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி அது வந்து அணிவகுத்து அப்படியே வந்து போவாங்க. அப்படி போகும்பொழுது ஒவ்வொருத்தரை கொஞ்சம் அழகாக மெழுகுவத்தி ஏற்றுமா, உள்ள 2-3 மெழுகுவத்தி இருக்கும், ஒரு 2 மெழுகுவத்தி ஏற்றுங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி, அந்த தீவிரவாதி வந்து கார்ல பாம்பை எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. இவ்வளவு பேர் ஏன் போறாங்கன்னா, மொத்தம் வந்து அது 78 வண்டிகள் இருந்தது. எத்தனை வண்டி? எவ்வளவு பேர் டிராவல் பண்ணாங்கன்னா 2584 பேர் டிராவல் பண்ணாங்க. எவ்வளவு பேரு? ஆமா, ஜம்மு அண்ட் அந்த காஷ்மீர்ல வந்து அப்படி டிராவல் பண்ணும்போது இந்த அடிச்சு இது ஒரு பெரிய உடல் சிறந்தி பெரிய சம்பவம் நடந்தது. இது எப்போ நடந்தது? 2019. எப்போ நடந்தது? எல்லாம் வேலண்டைன் டே சொல்லி February 14 கொண்டாடுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அதை வந்து பிளாக் டேவா கொண்டாடுறோம். அது வந்து 2019 February 14 காலையில் 8:30 மணிக்கு இந்த கான்வாய் போகும்போது அட்டாக் நடந்தது. அங்கே பனிமூட்டமா இருந்தது. அந்த கான்வாய் வந்து ஒன்றுக்கு ரொம்ப சேஃப்டியா போகும். இந்த இடத்துல ஒரு பெரிய தீவிரவாத தாக்கல் நடந்தது. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சரி, அதுக்கு இந்தியா என்ன பயங்கரமா கவுண்டர் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் சொல்ல மாட்டாங்க, நமக்கு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு யாருன்னா இந்த அட்டாக் பத்தியே சொன்னாங்களா? கிடையாது. இந்தியாவில் வந்து ஏன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ணோம்னா, கரெக்டாக நம்ம 10 நாள் டைம் எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து எல்லாமே கிரவுண்ட் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம். ஏர் ஸ்ட்ரைக் எப்படி இது ஃபாலோ பண்ணோம்னா, இந்தியா கிட்ட ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு. டேய் தம்பி, இந்தியாவோட நேவிகேஷன் சிஸ்டம் என்ன? IRNS எக்ஸ்பென்ஷன் என்ன? சேட்டலைட் சிஸ்டம், ஜிபிஎஸ்ன்ற மாதிரி. இந்தியா வந்து அந்த கார்கில் வாருக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சோம். நம்மளோட ஓன் சிஸ்டம் தான் வந்து அந்த நாவிக்ன்றது IRNS என்னக்கூடிய ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல ISRO வந்து துல்லியமா வந்து இது ஜெய்ஷ்-இ-முகமது என்னது ஜெய்ஷ்-இ-முகமது என்ற அந்த அமைப்பு வந்து இதுக்கு பொறுப்பேற்றுச்சு, தீவிரவாத அமைப்பு. அந்த ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புக்கு எதிர்க்க அந்த இடத்துல வந்து நம்ம ISRO அந்த சேட்டலைட்ல துல்லியமா இவங்களோட கேம்ப், இந்த தீவிரவாதிகள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி துல்லியமா கண்டறிஞ்சுது. அந்த நேரத்துல அது கண்டறிஞ்சதுல இதுல முக்கியமா என்னன்னா, இதை துல்லியமா இன்னொன்னு உளவு தகவல் யார் கொடுத்ததுன்னா, நம்ம இன்னைக்கு வந்து பாக்குறோம் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. உலகத்துல நம்பர் 1 உளவுத்துறையான மொசாட் இஸ்ரேலோட உளவுத்துறை வந்து நமக்கு இதுக்கு துல்லியமா தகவல் கொடுக்குது. இஸ்ரேலோட உளவுத்துறை பேர் என்ன? மொசாட் வந்து நமக்கு வந்து தகவல் கொடுக்குது, துல்லியமா கொடுத்தாங்க. அதே நேரத்துல மொசாட் வந்து ஏர் ஸ்ட்ரைக்கு நமக்கு வந்து ஒரு மிசைலும் கொடுக்குறாங்க. அந்த மிசைல் என்னன்னா ஸ்பை மிசைல். என்னது? ஷார்ட்டா ஸ்பை ராக்கெட் சொல்லுவாங்க. அந்த ஸ்பை ராக்கெட் என்னன்னா, அதுல ஒரு லொகேஷனை, ஜிபிஎஸ் லொகேஷன் நீங்க செட் பண்ணி அந்த இமேஜ் இது பண்ணிட்டீங்கன்னா, வேற எந்த ஃபிளைட் வந்து அந்த மிசைலை அட்டாக் பண்ணி அது கவுண்டர் அட்டாக் பண்ணாலும் அது மேனுவர்னா ஏமாத்தின்னு சொல்லி மேனுவர் பண்ணி அந்த டார்கெட்டை போய் கரெக்டா அடிக்கக்கூடிய மிசைலை கொடுத்தாங்க. 10 நாள் கழிச்சு நம்ம வந்து அந்த ஏர் ஸ்ட்ரைக்கை வந்து துவங்கணும். நேரம் கிட்டத்தட்ட ஒரு 15-18 விமானங்கள் வந்து நம்ம பறந்துச்சு. அதுவும் நம்ம எப்படி அடிச்சோம்னா, அவங்க வந்து அலர்ட் ஆயிட்டாங்க. பாகிஸ்தான் மிலிட்டரி வந்து நம்ம சைட்ல வந்து இந்த பேஸ்ல இருந்து தான் அந்த ஃபிளைட் வந்து ஏறும்னு சொல்லி ஒரு கணக்கு பண்ணாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த குவாலியர்ல இருந்து அது கொஞ்சம் தள்ளி அங்கிருந்து ஒரு ஃபிளைட்டை நம்ம டேக் ஓவர் பண்றோம். அதான் நம்ம அட்டாக் பயன்படுத்த போறோம். ஆனா பக்கத்துல இருக்க ஃபிளைட்டை வந்து நம்ம எடுத்து அந்த அட்டாக்கு போற மாதிரி ஒரு பாவலா காட்டுறோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஸ்ட்ரைக் எடுத்துன்னு போய் அவங்க கண்டுபிடிக்கவே முடியல. ராடார்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போட்டு அந்த ஸ்பை மிசைலை வச்சுதான் நம்மளால அடிச்சோம். அது மொசாட் இஸ்ரேல் நமக்கு கொடுத்த உதவினால அந்த இடத்துல இன்னைக்கு வந்து இந்தியா ஏன் இஸ்ரேலுக்கு மோடி சப்போர்ட் பண்றாரு, பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்றாருன்னா, இஸ்ரேல் வந்து நம்ம பல முக்கியமான இடத்துல இருந்தது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அந்த தீவிரவாதிகளை அழிச்சோம். ஜெய்ஷ்-இ-முகமது
அந்த கேம்ப் வந்து அழிக்கப்பட்டது. அப்போ உடனே பாகிஸ்தான் திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. அவங்க நம்மளோட மிலிட்டரி பேஸை வந்து அட்டாக் பண்றதுக்கு இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்தது அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய ஃபிளைட் F-15. ஃபிளைட் பேர் என்ன? இப்போ நம்ம மேக் 1 பத்திலாம் நம்ம அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம் திருப்பாவை வகுப்புல. அதே மாதிரி F-15 வந்து ஹைலி டெக்னாலஜி ஃபிளைட். இந்தியா கிட்ட இருக்கிறது சுகோயும் இன்னொரு வகையான ஒரு விமானங்கள். இந்த 2 விமானங்களை வச்சு தான் நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்க போறோம். அதே மாதிரி வந்து அவங்க கவுண்டர் அட்டாக் அடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம இங்க இருந்து ஃபிளைட் அனுப்புறோம். அப்பதான் நீங்க ஒரு விஷயம் டிவில பார்த்திருப்பீங்க. அபிநந்தன் ஒருத்தர் வந்து ஃபிளைட் எடுத்துன்னு போய் உள்ள மாட்டார். ஞாபகம் இருக்குங்களா? இந்தியா எவ்வளவு வலிமையா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானுக்கு எதுக்கும் அபிநந்தன் என்ன பண்றாங்க? ஃபிளைட் எடுத்துக்கின்னு அந்த இதுக்குள்ள போறாங்க. அப்ப இந்தியா சொல்லுது அங்க அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம், ஒரு நாட்டுக்குள்ள எல்லை, அந்த எல்லையை தாண்டி போகாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த எல்லையை தாண்டி வந்து அபிநந்தன் வந்து அந்த F-15 வந்து எனக்குள்ள லாக் ஆயிடுச்சு, நான் லாக் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர் லாக் பண்ணுவாங்களே ஃபிளைட் அட்டாக் பண்ணும்போது, நீங்க அந்த கேம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டா, ஃப்ரீ ஃபயர்ல பாப்பீங்க. அந்த அட்டாக் லாக் பண்ற மாதிரி லாக் பண்ணிட்டு அந்த ஃபிளைட் அடிக்க போறேன்னு சொல்லி உள்ள வந்து அபிநந்தனோட ஃபிளைட் போகுது. அப்போ அந்த F-15 அடிக்குது. கிட்டத்தட்ட நம்மளோட வந்து அமெரிக்கா அளவுக்கு பெரிய டெக்னாலஜி ஃபிளைட் அப்போ கிடையாது. உடனே அங்க இருக்கிற ஒரு 15 ஃபிளைட் வந்து அவங்க எல்லைக்குள்ளேயே இருக்கு. அந்த ஃபிளைட் நம்மளை வந்து அட்டாக் பண்ணி அபிநந்தன் விழுந்தாரா? அதை டிவில எல்லாம் பார்த்தீங்களா? அது அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, உலக நாடுகள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த விஷயத்துல நடுவில் இறங்கி பஞ்சாயத்து பண்ணி நீங்க வந்து அடிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணாங்க. அபிநந்தன் மேல நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட பைலட் மேல ஒரு கீரல் ஒரு ரத்தம் வந்தா கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர சிங் மோடி என்ன சொல்லிட்டாரு? உங்களை கூண்டோட அழிச்சிருவேன். நம்மளோட நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் வந்து அந்த இஸ்லாமாபாத், பாகிஸ்தானோட தலைநகரம், பாகிஸ்தானோட தலைநகரம் என்னது? இஸ்லாமாபாத்தை நோக்கி நிக்க வச்சுட்டு, அப்புறம் ரஷ்யாவுமே நமக்கு நட்பு நாடு, அமெரிக்கா கூட இப்போ வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? இப்போ ட்ரம்ப் கூட வந்து ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாங்க. மொசாடு, இஸ்ரேல், இது மாதிரிலாம் இவங்களெல்லாம் வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து அவங்க அபிநந்தன் மேல அவங்க பிடிக்கும் போது பட்ட அடியோட ஒரு அடி இல்லாம அபிநந்தன் எடுத்துன்னு வந்து இங்க வந்து சேர்த்தாங்க. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த பால்கோட் ஸ்ட்ரைக், இப்போ நம்ம செகண்ட் வந்து போய் அடிச்சோம் இல்லையா, அந்த தீவிரவாதி இறந்து பேரு பால்கோட். என்ன ஏரியா? அது வந்து பால்கோட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதை நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, ஹிஸ்டரியில இது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க போறது இல்ல, நம்ம மீடியால காட்ட போறது இல்ல, எந்த கட்சியும் வந்து இதை பத்தி பேச போறது இல்ல, கவர்மெண்ட்டும். நீங்க ஆனா இதெல்லாம் ஒரு குளோபல் பாலிடிக்ஸ். இந்தியாவில் வந்து என்ன நடக்குது, தேசபக்தி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இதை பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும். இவங்க யாருக்காக செத்தாங்க? நீங்க எத்தனை பேர் இங்க பீஸ்ஃபுல்லா நம்ம ஊர்ல இருக்கிற இந்த அமைதியா இருக்கிறீங்க, பீஸ்ஃபுல் லிவிங்னா பார்டர்ல இவங்க இருந்து காக்குறாங்க. இவங்க இறந்த அத்தனை பேர் என்னது? CRPF ஃபோர்ஸ். என்னது? ஆமா, சென்ட்ரல் ரிசர்வ் ஃபோர்ஸ், ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். CRPF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ இவங்க நமக்காக இது பண்ணதுக்காக அவங்களுக்காக இப்ப மௌனாஞ்சலி செலுத்துறோம். முதல்ல வந்து இந்த அம்மா அந்த ஆன்டி வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. இந்த அம்மா ஏற்றுங்க. அம்மா மற்ற மெழுகுவத்திலாம் எடுத்துனோம்மா. அம்மா ஒரு குழந்தைய எடுத்து சொல்லுமா, இந்த குட்டி குழந்தைய அந்த பட கண்ணா நீ வா எடுத்து குட்டி நீ ஒன்று எடுத்து போ.